ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கற்பதேசத்துல இருந்து ஏற்கனவே குரூப் 4க்கான மேக்ஸம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து டிஎன்பிசி குரூப் 4ல கண்டிப்பாக இந்த மாடல்ல கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா மேலும் சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டி இருக்கு. அதுல 8000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீர் இருக்கும், தண்ணி வந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு தொட்டி இருக்குப்பா. அந்த தொட்டியில வந்து 8000 லிட்டர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிக்கும். கான்கிரீட் தொட்டி பண்ணிருக்காங்க. சின்டெக்ஸ் கிடையாது, சின்டெக்ஸ் ரவுண்டா இருக்கும்ல, அது இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 8000 வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 8000 லிட்டர்ல ஒரு பக்கம் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. ஒரு பக்கம் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அப்ப 4 பக்கமுமே வந்து ஒரே அளவு தான் இருக்க போகுது, ரைட்டா? சோ இப்ப ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்னா 1000 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. ஓகேங்களா? இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க போதும். ஒரு கனசதுர மீட்டர்ல 1000 லிட்டர் இருக்கும். ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் சுத்தி இருக்கு. ஸோ அப்ப 8000 டிவைடட் பை 1000னு போட்டா என்ன வரும்? 8ன்னு வருமா? ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 லிட்டர். ஓகேங்களா? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 8 லிட்டர், அதாவது சாரி 8 மீட்டர். ஏன்னா நம்ம வந்து இப்ப மாத்திட்டோம், லிட்டர்ல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப 1 கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்றது 8 தான் இங்க வந்து வருது. ஸோ அப்ப எக்ஸ் கியூப், ஏன்னா இங்க கனசதுரம் அப்படிங்கிறதுனால நாங்க கியூப்னு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப எக்ஸ் கியூப் 8 மீட்டர்னு இருக்கு. இப்ப ரெண்டு பக்கமும் அதாவது ஒரு மூன்று அடுக்கா இருக்கு. எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குப்பா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்படின்னா ஒரு எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 8 எப்படி தெரியுமா பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு பண்ணா நமக்கு இந்த 8 வருமா? சோ அப்போ ஒரு எக்ஸ் எவ்வளவு? 2ன்னு சொல்றாங்க. இதுக்கு பொதுவா எப்படி பண்ணுவாங்கன்னா ரூட் எக்ஸ், ஏன்னா இங்க வந்து எக்ஸ் கியூப் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப கியூபிக் ரூட் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டு சைடு கியூபிக் ரூட் எடுக்கும் போது இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூபும் இந்த கியூபும் போயிடும், ரூட் எல்லாம் போயிடும். சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரூட், இங்க கியூப் இருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். சோ அப்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் 2 மீட்டர். சோ இதுதான் ரைட் ஆன்சர். ரைட்? சரி, இந்த கணக்கு பார்த்த உடனே நீங்க இந்த கியூபிக் மீட்டர் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா 30 செகண்ட்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 3 நிமிஷம் பக்கத்துல ஆகுது. பட் ஜஸ்ட் 30 செகண்ட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது இங்க பாருங்க, ஏற்கனவே நம்ம வந்து காம்பவுண்ட் கொஸ்டின் பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. அது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஏற்கனவே அது பாத்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டினே அது தப்பா இருந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க. அது ஏன் வந்து தவறு, அந்த கொஸ்டின் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ரைட்? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சேம் காம்பவுண்ட் ஆனா வந்து ஹாஃப் இயர்லி, அதாவது 10 ஆண்டு வட்டியில, சாரி 10% ஆண்டு வட்டியில அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அதாவது வெறும் அரை ஆண்டுக்கு தான் அந்த அந்த வட்டியை வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா அரை ஆண்டுக்கு எவ்வளவு? 5% தானே வரணும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஹாஃப்னு மாத்திட்டாங்க. ஸோ 4400 ரூபா 4851 ரூபாயா மாறும். அந்த காலம் எவ்வளவு நேரம்னு கொடுத்துருக்காங்க. காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான், டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிதான் இங்க கேட்டிருக்காங்க. சோ இப்ப இதுக்கான கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஃபார்முலா ஏ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அசல் 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100. இங்க வந்து ஹாஃப் எலி அப்படிங்கிறதுனால 2n அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் எலிங்கிறதுனால 2n போட்டுக்கோங்க. இங்க அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 4851 ரூபா வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்றாங்க. அதாவது ஃபைனலா கிடைச்சது நமக்கு இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 4400 இருக்கு. 1 பிளஸ் இங்க அரையாண்டு தான். ஸோ அப்ப 5% தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 100 2n அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்ப இங்க பாருங்க, இந்த இது இங்கிட்டு போயிடட்டும், 4400. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 105 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2n அப்படின்ட்டு இருக்கும். ரைட்டா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி. ஸோ இப்போ இங்க பாருங்க, இது வந்து 100 105ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து மாத்தணும்னா எப்படி மாத்தலாம்னா,
21/20 மாத்தலாம். 5ஆம் வாய்ப்பாடுல அடிச்சு பாருங்க, உங்களுக்கு வரும். ரைட். சோ இப்ப இந்த இந்த நம்பரை பாருங்களேன். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 11ஆம் வாய்ப்பாடுல போற மாதிரி இருக்கா? எப்படின்னு கேட்டா 11 இன்ட்டு 400 பண்ணீங்கன்னா 4400 வருமா? சோ அப்ப 11 இன்ட்டு இங்க அடிச்சு பாருங்க. ஒரு 11 44 வரும். இங்க 4 திருப்பி பாத்தீங்கன்னா ஓகேங்களா, 11 இன்ட்டு 4 44 4ன்னு இங்க வரும். ரைட். இன்னொரு வாட்டியும் 40ன்னு பண்ணீங்கன்னா இங்க 1 மட்டும் இருக்கும், 1. சோ அப்ப 441 இன்ட்டு 11 பண்ணா இந்த 4851 வர்ற மாதிரி இருக்கா? இந்த ரெண்டையும் அடிப்போம். ஓகேங்களா, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 441 டிவைடட் பை 400ன்னு வரும். சோ இந்த நம்பரையும் பாருங்களேன், நீங்க அடிச்சீங்கன்னா 21/20 அப்படிதான் வரும். 21/20 2n. இங்க பாத்தீங்கன்னா 2. ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணாதானே 21 இன்ட்டு 21 பண்ணுங்க, உங்களுக்கு 441 வரும். 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 400 வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கொயரை 50 ஸ்கொயர் வரைக்கும் ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது கியூப் பாத்தீங்கன்னா மினிமம் 30 கியூப் வரைக்கும் ஞாபகத்துல வச்சுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா சமமா இருக்கா? சோ அப்ப இது பாத்தீங்கன்னா எடுத்துக்க கூடாது. இங்க மேல பவரை அப்படியே எடுத்துக்கலாம். சோ பவர் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா 2 பவர் எடுத்துக்கும் போது 2 ஈக்குவல் டு n அப்படின்னு இருக்கு. அப்ப 2 ஈக்குவல் டு என்ன, n ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2ன்னு வரும். இப்ப ரெண்டையும் அடிச்சீங்கன்னா 1ன்னு வரும். அப்ப n அப்படிங்கிறது 1. நம்ம ஃபார்முலாவில் என்ன பார்த்தோம், இங்க n அப்படிங்கிறது ஒரு வருஷம், வருஷத்துக்கானதுன்னு பார்த்தோமா? இங்க n அப்படிங்கிறது 1 தான் வந்துச்சு. 2 n அப்படிங்கிறது இங்க வச்சீங்கன்னா 2 இயர்ஸ்னு தான் வரப்போகுது. ஓகேங்களா, சோ அப்ப இங்க பாருங்க 1 இயர் தான் ஆன்சர், n ஈக்குவல் டு 1 தான். சோ அப்ப 1 இயர் அப்படிங்கிறது தான் வரும். ரைட்டா, 1 இயர் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இங்க ஹாஃப் எலி தான் பண்றோம், ஹாஃப் எலி பண்றதுனாலதான் இங்க 2ன்னு வச்சிருக்கோம். இல்ல நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா நாங்க ஃபார்முலா எடுத்துக்கிறோம் அப்படி சொன்னா இங்க n வச்சே நீங்க பண்ண முடியும், n வச்சே நீங்க உங்களால பண்ணலாம். ரைட். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 ரூபாய் இருந்துச்சு. அதனுடைய மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறையுது. நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம், இன்ஃபிளேஷன் வரும் அண்ட் டெப்ரிசியேஷன் இருக்கும், வியர் அண்ட் டேர் அப்படிங்கறதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். அப்ப உங்களுக்கு இங்க டெப்ரிசியேஷன் 3% இருக்கு. ரைட்டா, சோ அப்ப 3% குறையுதுன்னா இப்ப எவ்வளவு மதிப்பு? செகண்ட் ஹேண்ட் வண்டி விற்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ரொம்ப சிம்பிள் தான். இது பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 3%. சோ அப்ப 60,000 ரூபாய் இருக்கு, 3%னா 10%ங்கிறது 6,000 ரூபாய், 1%ங்கிறது 5,000 ரூபாய். ஓகேங்களா, 1% அப்படிங்கிறது மன்னிக்கணும் 600 ரூபாய். அப்ப 3% அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும், 600 அப்படி சொல்லும் போது 1,800 ரூபாய். சோ இப்ப 3% இது ஃபார்முலாவே வேண்டாம். சோ 3%ங்கிறது 1,800 ரூபாய்னா இங்க 60,000த்துல 1,800 ரூபாய் குறைங்க. ஏன்னா 3 வருஷம் குறையணும்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, 60,000த்துல 1,800 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா, நல்லா கவனிங்க, வழக்கம் போலயே போட்டு பார்ப்போம். ஏன்னா நீங்க நான் நடுவுல போனேன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. இதுல இருந்து 1,800 கழிங்க. இங்க 10 இருக்கு. சோ அப்ப இது 8 போச்சுன்னா 2, இங்க 9 தான் இருக்கு, 8. இங்க பாத்தீங்கன்னா 1 தான் பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கும். சோ அப்ப 5. ஓகேங்களா, சோ இப்ப 58,200ன்னு வரும். இப்ப மறுபடியும் நீங்க 1,800 குறைக்கணும். ஏன்னா இது முதல் வருஷம், ஃபர்ஸ்ட் இயர். இப்ப 2வது வருஷம் குறைக்கிறோம். 2வது வருஷம் சொல்லும் போது அகைன் இங்க 12 இருக்கு, 12ல 8 போச்சுன்னா உங்களுக்கு 4 வரும். ஓகேங்களா, சோ 4. இங்க பாத்தீங்கன்னா 7 தான் இருக்கு, 7ல 1 போச்சுன்னா 6ன்னு வரும். 56,400. இது 2வது வருஷம். இப்ப 56,400 ரூபால அகைன் 1,800 ரூபாய். ஏன் சார் இப்படி 1,800 ரூபாய் திருப்பி திருப்பி குறைக்கிறீங்கன்னா இது 3வது வருஷம். இங்க 3 வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா, 3 ஆண்டுகளுக்கு முன் 60,000, இப்ப எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப 3 வருஷத்தை நம்ம பார்க்கணும். 0 இங்க 14 இருக்கு, 14ல 8 போச்சுன்னா இங்கிட்டு 4 2 6. ஓகேங்களா, இங்க 5 தான் இருக்கு, 5ல 1 போச்சுன்னா 4, அதே 5, 54,600. சோ அப்ப இங்க பாருங்க, இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகேங்களா, சோ இப்ப அப்ராக்சிமேட் வேல்யூ 54,600. இதுக்கு பக்கத்துல எது இருக்குன்னு பாருங்க, இது பக்கத்துல இந்த நம்பர் தான் இருக்கு. சோ அப்ப இதுதான் ஆன்சர். சார் இங்க எக்ஸாக்டா இல்லையே அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த கணக்கை மனக்கணக்குல பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். சரி, இந்த கணக்கை எப்படி அபிஷியலா, அதாவது மனக்கணக்கு இல்லாம எப்படி கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவா?
இப்ப இதோடைய ஆக்சுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே மேல எழுதின இந்த இந்த ஃபார்முலா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வரும். ஏன்னா இது டெப்ரிசியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ காம்பவுண்டட்லன்னு சொல்லும் போது உங்களுக்கு இங்க குறையுது. ஸோ அப்ப நடுவுல மைனஸ் கூட தான் வரும். ஸோ இங்க வந்து ஏ ஈக்குவல் டு பி 1 மைனஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப மேல வந்து பாத்தீங்கன்னா 3 போடணும், இங்க 100 போடணும். இங்க 3 வருஷம்னு சொன்னதுனால இங்க 3ன்னு வரும். இங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்ப 60,000 ஈக்குவல் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா குறையுது. ஸோ அப்ப இங்க பாருங்க 100 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. இத வந்து பாத்தீங்கன்னா 97 அப்படின்னு வரும் கியூப். இப்ப இந்த 97 கியூப் 97 பை 100 கியூப்னு சொல்லி பண்ணணும். ஸோ இப்ப இந்த 60,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இத வந்து பாத்தீங்கன்னா 97 100 97 100 இன்ட்டு 97 பை 100. இப்ப 2 0 2 0 4 0. ஸோ இங்க 4 0. ஸோ இப்ப ஃபுல்லா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்க 6 மட்டும் இருக்கு. 6 ஈக்குவல் டு 97 இன்ட்டு 97 டிவைடட் பைங்கிறது அடிச்சாச்சு. அப்ப இங்க 97 பை 100ன்னு வரும். இந்த 100 அங்கிட்டு போச்சுன்னா 600. எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், லென்த்தா போயிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு எக்ஸாக்டான இந்த ஆன்சர் வரும். அப்படி இல்லாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 60,000ன்னு போடுறீங்கல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 1 மைனஸ் 0.03 ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிட்டு கியூ போட்டுக்கணும். அப்ப 60,000 இன்ட்டு இந்த 1 மைனஸ் 0.03 அப்படிங்கிறது எப்படி வரும்னா 0.97 ஆஃப் 3ன்னு வரும். எப்படி பண்ணாலும் ஒண்ணுதான். ஸோ இப்ப இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பண்ணலாம்னா 60,000 இன்ட்டு இந்த 0.97 கியூப் இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து கியூப்ல 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது 26 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? சோ இந்த வேல்யூவே இதையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அது இதுதான். ஸோ இவ்வளவுதும் நீங்க பண்றதுக்கு மனக்கணக்குல ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். தோராயமான மதிப்பு தான் வரும். பட் ஆனா நமக்கு கரெக்டான வேல்யூ தான். ஓகேங்களா? சோ சொல்ல போனா வந்து 160 ரூபாய் மிஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். சோ அப்ப எது பக்கத்துல அப்ராக்சிமேட்ல இருக்கோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ரைட்? 60,000 வந்து பாத்தீங்கன்னா 10% அப்படிங்கிறது 6,000, 1% 600. இங்க 3 ஆண்டுகளுக்கு 3% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வருஷத்துக்கு ஒவ்வொரு சதவீதம் 3% குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆண்டுக்கு ஆண்டுதோறும் 3% குறையுது. அப்ப 3%ங்கிறது 1800. 6 into 3 சார் 1800. ஸோ அப்ப அதை வச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தா வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து இந்த ஃபார்முலா மெத்தட்ல போகாம மனக்கணக்கு மெத்தட்ல போங்க. ரைட்? அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம்மும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியானதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. ஒரு தொகை வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறி இருக்கு, 3 ஆண்டுகள்ல 12% தனி வட்டி விதத்துல 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? அதாவது எவ்வளவுன்னு தெரியாது. பொதுவா எவ்வளவுன்னு தெரியலன்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல 12% வட்டி விகிதத்துல அது 17,000 மாறுது. ஓகேங்களா? சோ அப்ப பிஎன்ஆர் பை 100 தானே இதனுடைய ஃபார்முலா. சோ இது பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு வந்துடும். சோ பிஎன்ஆர் பை 100 இதுதான் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஃபார்முலா. அதாவது ஏ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்ல ஏ எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ ஏ அப்படின்னா அமௌண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, இங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்டா மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்ப இதே ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 பிளஸ் ஆர்என் 100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் என்னன்னு நமக்கு தெரியாது. சோ அப்ப பீன்னு போட்டுக்குவோம். ரைட்? அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 17,000. ரைட்டா? சோ இப்ப இங்க இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க 100ன்னு வந்துடும். இங்க ஆர் அப்படிங்கிறது 12%, என் அப்படிங்கிறது 3. இங்க ஆர் என்னன்னு போட்டுக்கலாம், இல்ல ஆர் டீன்னு கூட போட்டுக்கலாம். சரியா? சோ அப்ப இங்க 12 into 3 பண்ணா 36ன்னு வரும். 1 அப்படின்னு வரும். சோ இப்ப இங்க நல்லா கவனிங்க. இங்க பி இன்ட்டு இத ரெண்டையும் பண்ணோம்னா எல்சிஎம் மாதிரி எடுத்தோம்னா 136/100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்க 17,000 இருக்கு. சோ இது இங்கிட்டு இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்,
17,000 இந்த 100 இங்கிட்டு போயிடும். சோ அப்ப 100 டிவைடட் பை 136 ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்க 100ஐயும் 133ஐயும் வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து இதை ரெண்டே அடிங்க. இதை ரெண்டே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஏன் அப்படின்னு கேட்டா 136 வந்து பாத்தீங்கன்னா எந்த டேபிள்ல போகும்னு பாருங்க. ஸோ நல்லா கவனிங்க. 4ஆம் வாய்ப்பாடுல அதை அடிக்கலாமா? ஸோ இந்த ரெண்டையுமே ஸோ அடிச்சோம்னா வந்து இப்ப 3 சார் 12 இங்க 1 இருக்கு 4ன்னு வந்துடும். ஸோ இதை நீங்க அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே 4ஆம் வாய்ப்பாடுல 4 16 4 4 சார் 16 இங்க 1 வரும். 2 சார் 8 8ன்னு சொல்லும் போது இங்க 2 வரும். 4 into 5 சார் 20 0 அப்படியே போட்ட வேண்டியதான். இங்க 34 இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இப்ப இதையும் அடிப்போமே. ஸோ 1 17 ஏன்னா 2ஆம் வாய்ப்பாட்டுல பண்றோம். ஸோ இப்ப இங்க 4250ஐயும் நம்ம 2ஆம் வாய்ப்பாட்டுல அடிச்சோம்னா 220ன்னு வருமா? ஓகேங்களா? 10ன்னு சொல்லும் போது 5 2000 சொச்சம். ரைட். இப்ப இது முடியாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் வாய்ப்பாட்டுல நேரடியாவே அடிக்கலாம். 17ஆம் வாய்ப்பாட்டுல நேரடியா அடிச்சோம்னா 125 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப எவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப இந்த 125ஐயும் இந்த 100ஐயும் பெருக்குனீங்கன்னா P ஈக்குவல் டு 125 இன்ட்டு 100ன்னு செய்யும் 12,500ன்னு வரும். ஸோ அப்ப 12,500 ரூபா தான் வந்து உங்களுக்கு 17,000 மாறுது. ரைட்டா? ஸோ இவ்வளவும் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ண ஈஸியாவே வந்துடும் உங்களுக்கு. அடுத்த சம் பாருங்க. 92வது சம்மு. இதுவும் ஈஸியானதுதான்ப்பா. ஸோ இது வந்து பாருங்க, ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை, ஏதோ ஒரு தொகை 17,800ல இருந்து எத்தனை ஆண்டுகள்ல இதுவா மாறுதுன்னு கேட்டேன். இங்க வந்து ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. இதே ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிள். ஆண்டுக்கு வந்து பண்ணீங்கன்னா, அதாவது ஆண்டு வந்து எண் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியாவே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்க. அப்படியே மைனஸ் பண்ணுங்க. கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க. 3 6 1 2. ஸோ 2136 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. ஸோ இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுக்குமான இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது எஸ்ஐ. ஓகேங்களா? ஸோ அப்ப உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது 17,800. என்ன அப்படிங்கிறது எவ்வளவுன்னு தெரியல. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது பிரின்சிபல் வந்து 17,800. என் அப்படிங்கிறது காலம் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது தெரியல. 6% வட்டி விகிதம் டிவைடட் பை 100. நான் பிஎன்ஆர் 100 தான் எழுதியிருக்கேன். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் 100. ஸோ இப்ப இது பாருங்க, இது ரெண்டையும் அடிச்சிடலாம். ஸோ இங்க 178 இன்ட்டு 6ன்னு இருக்கு. ஸோ இப்ப இங்க நமக்கு எண்ணு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப எண் இங்க வச்சுக்குவோம். மித்தது எல்லாமே இந்த 2000 சொச்சம் வந்து பாத்தீங்கன்னா மேல போகுது. 2136 டிவைடட் பை 178 இன்ட்டு 6 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்பர் தான். 2 வருஷம்னு வரும். இந்த ரெண்டு நம்பரையுமே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 178 6. ஸோ 48 8 வரும். 4 42 6 4 6 ஆர் 10 1068ங்கிறது வரும். ஸோ அப்ப 1068 அப்படிங்கிறது தான் இங்க மல்டிப்ளை பண்ணா வருது. 2136 டிவைடட் பை 1068. இது நீங்க அடிச்சீங்கன்னா 2ன்னு வராதா? ஏன்னா 2ஆம் வாய்ப்பாட்டுல பெருக்கி பாருங்க, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்ப ஆன்சர் 2 வருஷம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸி தான். 193ல இருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடியதை 1 by 1 நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.